ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஹார்ட் கில்லர் ட்ராமாவில் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இந்த காண்டு பையனுக்கும் பைசனும் வந்து சின்ன கசம்ஸ் தான் நடக்கிற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட போய் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. சரி, நாம வந்த வேலையை பார்ப்போம். இந்த காண்டு பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த வீட்டுக்குள்ளேருந்து எவிடன்ஸ்லாம் தேடிக்கிட்டு இருக்கான். அங்கே ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கு. என்ன இந்த ரூம் மட்டும் பூட்டி இருக்குன்னு அந்த பையன் கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போக பார்க்குறான். அதுக்குள்ளே கரெக்டாக மூக்கு வேர்த்த மாதிரி இந்த ஃபடைல் போய் வந்து கன்னோட வந்துட்டான். இங்க என்ன உனக்கு என்ன வேலை அடியே வந்து விரட்ட, அது வந்து நான் வந்து பாத்ரூம் போவேன்னு இந்த பையன் சமாளிக்கிறான். நான் நம்ப மாட்டேன்டா, உன் பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுறா காட்டு அடி. அவன் வேற திருப்பி திருப்பி இதே சொல்லு, இவன் இப்படி மிரட்டுறான்னு லைட்டா காண்டுக்கு பயமா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்தாலும் பையன் மேனேஜ் பண்றான். இருந்தா அவனோட மடிக்கான். பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தொடர்ந்து கேட்க, சரி நீ என்ன பண்றானா பாக்கெட்டுக்குள்ள வந்து இருந்து போனை மட்டும் காட்ட, நான் நம்பலடா நம்பல, ஏதோ இருக்கு நானே அவன் செக் பண்றேன்னு கரெக்டா ஃபடைல் போய் வந்து செக் பண்றான். அதை பார்த்தா உள்ளுக்குள்ள சிகரெட் மட்டும் தான் இருக்கு. நான் இன்னொன்னு நம்பலன்னு ஃபடைல் பையன் திருப்பி திருப்பி இதே சொல்ல, இவன் என்ன இப்படி பேசுறான்னு லைட்டா காண்டுக்கு பயமா இருக்கு. அதுக்குள்ளே பைசன் இருக்காம்ல, அவன் வேற மேல இருந்து கீழே வாரான். அது தண்ணி அடிச்சாம்ல, அந்த போதையில வர வந்த நேரத்துக்கு பையன் கீழே விழுக, உனக்காக தான் ஹேங் ஓவர் போறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அண்ணன் வந்து தடுத்து நிப்பாட்டினான்னு இவன் இப்படி சொல்ல, டே பொய் சொல்லாதுடா, ஏன்ட்ட வேற மாதிரி சொன்ன அப்படின்னு படையல் கேட்க, இப்போ என்ன அதுவா முக்கியம், ஃபர்ஸ்ட் உன் தம்பியை கவனிக்கணும் அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியும், என் தம்பியை நான் நினைச்சிடேன், நீ வீட்டுக்கு போடா அப்படின்னு டக்குன்னு என்ன பண்றான்னா இந்த படையல் போய் வந்து காண்டை வெளியே பத்தி விட்டான். காண்டை வெளியே போறான். என்னதான் இருந்தாலும் வந்து போட்டோ அப்படின்னு நிறைய எவிடன்ஸ்ல எடுத்தாம்ல, அது எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா சீக்ரெட் பாக்ஸ்னு வச்சிருக்காம்ல, அதுக்குள்ளதான் சீக்ரெட்டா வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டெல்லாம் போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பையன் போறான். அவையெல்லாம் போன பிறகு இந்த ஃபடைல் பையன் வந்து பைசனை பிடிச்சு வச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் நம்பாத எத்தனை சொல்லியிருக்கேன், ஏன்டா இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு அன்னைக்காரன் வந்து ஓவரா போட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். பைசன் பையன் அவன் வந்து ரொம்ப டீப்பா லவ் பண்றான் போல இருக்கு. டே பாருடா, வீட்டோட சிசிடிவி எல்லாத்தையும் பாருடா பாரு, அவன் இந்த ரூம்குள்ள வந்து போகவே இல்லை பாருடா பாரு அப்படின்னு பைசன் சொல்றான். இருந்தாலும் ஃபடைல் காய் மேல நம்பிக்கையே இல்லை. இங்க பாரு, நான் வந்ததால அவன் உள்ள போல, நான் மட்டும் வரலன்னு வையே கண்டிப்பா வந்து உள்ள போயிருப்பான்டா. ஏன்டா நீ இப்படி இருக்க? இதனாலதான் நான் இந்த காதல் மண்ணாங்கட்டி இதெல்லாம் நம்புறதே கிடையாது. ஒருத்தன் காதல் மட்டும் பண்ணிட்டாலும் ஏன் எல்லா விஷயத்தையும் பிளைண்டா நம்ப ஆரம்பிச்சிருவான்டா. தயவு செய்து நான் சொல்றதை கேட்டுக்கோ. எப்பவுமே நீ குடிச்சினா இந்த அளவுக்கு மட்டையாக மாட்டேன், ஆனா இந்த தடவை இந்த அளவுக்கு மட்டையா இருக்க. கண்டிப்பா நீ குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல வந்து அவன் ஏதோ கலந்துருக்கான் அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்றான். பைசனுக்கு ஒருவேளை அப்படி பண்ணிருப்பானோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ளயும் லைட்டா தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஸ்டைல் பையனை காட்டுறாங்க. அவன் வீட்டுல படுத்து கிடக்கும் போதே இவனும் அந்த ஃபடைல் பையனும் சம்பவம் பண்ணாங்களே, அது கனவா வருது. இது வேற கனவா வந்து போகுதுன்னு பையன் வந்து காலங்காத்தால் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே சாப்பிட உட்கார, என்னன்னா ஜாக்கிங்லாம் போலையா, என்ன போலையாப்பா அப்படி அவங்க அப்பா வேற இப்படி கேட்க, எப்பா விடுங்கப்பா, காதல்னா சும்மா விரட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, நாம அப்பப்போ ஒளிஞ்சிருக்கணும், அப்பதான் அவங்க வந்து நம்மளை தேடுவாங்கன்னு இந்த பையன் இப்படிலாம் பிலாசபி பேச, என்னப்பா ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்றியா என்ன அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்பா நான் உனக்கு பொண்ணெல்லாம் லவ் பண்ணலப்பா, அது ஒரு பையன்ப்பா அப்படின்னு இவன் சொல்ல, ஓ பையனா, மறந்தே போச்சு, உனக்கு பையன் தானே பிடிக்கும், சரி விடு. ஆமா நீ தான் ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து காதல் பண்ண போறேன்னு சொல்றியே, நீ இந்த மாதிரி போகாம இருந்தா அவங்க உன்னை கண்டுக்கலாட்டி உன்னை மறந்துட்டா என்னடா பண்ணுவ அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அப்பா பாருங்கப்பா, இந்த மாதிரி அழகான மூஞ்சிய இந்த உலகத்துல யாரால தான் மறக்க முடியும், யாராலையும் மறக்க முடியாதுன்னு பையன் பேசிக்கிட்டு சூப்பை குடிக்க, சூப்பு சுடுது, என்னப்பா பண்ணி வச்சீங்க அப்படின்னு ஸ்டைல் பையன் கதற, ஓவரா பேசினா இதான் தண்டனை, இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா அப்படின்னு அப்பா வேற இவனை போட்டு ஓவரா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட்டின அரிசியில் வந்து படையல் பையனை காட்டுறாங்க. ஜாக்கிங் போற இடத்துல வந்து இவன் சுத்தி முத்தி இந்த ஸ்டைல் பையன் வந்துருவானா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்து இருக்கான். இவன் லவ் ஏக்கத்துல பாக்குறானா இல்ல தொல்லை விட்டு போச்சா அப்படிங்கிறதுக்காக பாக்குறானா ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு போக, என்னங்க இங்க வந்து என் உயரத்துக்கு ஒரு பையன் இருப்பானே, அந்த பையன் எங்க அப்படின்னு கேட்க, ஓ அந்த பையனாப்பா, நல்லா வேலை செய்வான் பாரு, நான் ஒன்னும் வேலைக்கு எடுத்துலாம் நினைச்சேன், திருதுப்புன்னு வேலைக்கு வரல அப்படி அந்த அம்மா சொல்றாங்க. அவனுக்கு என்னதான் ஆயிருக்குன்னு இந்த படையல் பையன் வந்து ஓவரா யோசிக்கிறான். ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது கூட அதை பத்தி யோசிக்கிறான். இந்த நேரம் பைசன் கால் பண்ணி இன்னைக்கு லேட்டா தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்ல, சரி புரியுது, நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் தெளிவா பண்ணு அப்படின்னு ஃபடைல் சொல்றான். பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு இவன் சொல்றான். இப்ப இந்த பைசன் பையன் தான் காண்டு மேல வந்து லைட்டா சந்தேகம் வந்துச்சுல, அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் காண்டோட வீட்டுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கான்.
வீட்டுக்குள்ள போனவே எப்பயும் போல கேஷுவலா பேச்செல்லாம் கொடுத்துட்டு, என்னப்பா துணியெல்லாம் புதுசா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு இந்த பைசன் பையன் கேட்க, ஓ இதுவா இந்த ஆன்லைன் கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம்ல, அதுக்காக சும்மா கொஞ்சம் மாடலுக்காக வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு இவன் சொல்றான். ஓ சொல்லிலாம் கொடுப்பியா, அப்ப எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படின்னு இந்த பைசன் பையன் வந்து லைட்டா காண்டு கிட்ட வந்து கொஞ்சம் உசுப்பேத்துற மாதிரி பேச, காண்டு பையனும் உனக்கு இல்லாததா எக்ஸ்க்ளூசிவா உனக்கே சொல்லித்தரேன்னு இந்த காண்டு பையனை ஒத்துக்கிட்டான். பைசன் பையன் ஏதோ பிளான போடுறான் போலயே. இன்னொரு பக்கம் இந்த ஸ்டைல் பையனா ரெஸ்டாரண்ட்குள்ள வந்துட்டான். என்னடா நீ வந்துட்டியா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல வேமா படையல் கேட்க, பரவாயில்லையே என்ன ரொம்ப மிஸ் பண்ற போலக்கு, அந்த மார்க்கெட்ல உள்ள லேடி கிட்ட கூட என்ன பத்திலாம் விசாரிச்சிருக்க போலக்கு, பரவாயில்ல பரவாயில்ல என்ன ரொம்பவே மிஸ் பண்றேன். அனுவும் அன்னைக்கு பாரு, அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கூட இருந்ததுக்கே நீ இவ்வளவு மிஸ் பண்றீனா, வாழ்க்கை ஃபுல்லா இருந்தா நீ எவ்வளவு மிஸ் பண்ணுவ அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து இப்படிலாம் பேச, ஏன்டா வந்து வந்து தொல்லை பண்ணியிருக்க, தயவு செய்து என்னை விட்டு விலகி போயேன்டா அப்படின்னு படையல் பையன் வந்து மறுபடியும் இப்படி பேசுறான். என்னப்பா நீ இப்படி பேசுற, உன்னை காதல் வழியில விலகினா நான் என்ன பண்ணும் அப்படின்னு ஸ்டைல் பையன் வந்து இப்படிலாம் கேட்க, ஒரே வழிதான் என் கண் முன்னாடி மட்டும் தென்பற்றாத அப்படின்னு இந்த பையன் வந்து இப்படி பேசுறான். ஐயோ அதெல்லாம் முடியாதே, நீ என்ன லவ் பண்றப்பா ஒத்துக்கோ, டீப்பா லவ் பண்ற, என்ன புரியுதா இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டே ஸ்டைல் பையன் வந்து படையல் பையனை வந்து தொடக்கூடாதுல வந்து தொட, படையல் பையனுக்கும் மூடு மாறுற மாதிரி தான் இருக்கு. டக்குன்னு படையல் பையன் என்ன பண்றான்னா ஸ்டைலை இழுத்து வச்சு அவன் என்னமோ பண்ற மாதிரி போறான். கடைசியில பார்த்தா சட்டையை கிழிச்சு விட்டு, உனக்கு இதான தண்டனை, உனக்கு இதான் தேவைதான் அப்படின்னு இந்த படையல் பையன் வேற அவனை இப்படி அசிங்கப்படுத்துறான். ஏன்டா இந்த ஊர் உலகத்துல என்னை யாருமே இப்படி அசிங்கப்படுத்தின, என்னை எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திக்கல, அதுக்கு சேர்த்து மாத்து நீ எல்லாத்தையும் அனுபவிக்க தானே போற அப்படின்னு இந்த ஸ்டைல் பையனும் புலம்பிட்டே போறான். டே போடா அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து அவனை கண்டுக்கல. இன்னொரு பக்கம் பைசன் காண்டு அவங்கள காட்ட, டேட்டா என்னமோ இந்த காண்டு பையன் நல்லா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்புறம்டா உடனே எப்படி இருக்கான், அன்னைக்கே ரொம்ப கோபமா இருந்தா அப்படின்னு காண்டு வந்து பேச்சு எடுக்க, அவன் எப்பயும் என்ன கோபமா தான் இருப்பான். அவனை விடு, நீ என்ன உண்மையாவே லவ் பண்றியாடா, நீ என்ன லவ் பண்றியா இல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா சொல்லுடா அப்படின்னு லைட்டா பைசன் பையன் வந்து போட்டு வாங்க பார்க்க, எதுக்கு திடுதுப்புன்னு இப்படி கேட்கறான்னு காண்டுக்கு வந்து லைட்டா உள்ளுக்குள்ள பதறுது. என்னதான் பையன் பதறினாலும் வெளியே வந்து லைட்டா மேனேஜ் பண்ணி நல்லா தான் பேசியிருக்கான். அட என்னப்பா நீ இப்படிலாம் பேசியிருக்க, எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்சுக்க எல்லா உரிமையும் இருக்குப்பா, ஜஸ்ட் நான் லவ் பண்ற பையன் வந்து எப்படின்னு தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு காண்டு போய் என்னதான் சமாளிச்சாலும், சரி நீ என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற, ஆனா இது வரைக்கும் உன்னை பத்தி நீ எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொன்னதே இல்லையே, நீ இதுக்கு முன்னாடி வந்து காரை திருடி பொழைச்சிருந்தாம்ல, சொன்னா என் அண்ணன் சொன்னான்னு இந்த பைசன் பையன் சொல்லு. இவன் என் பாஸ்ட்டை பத்திலாம் பேசுறான லைட்டா உள்ளுக்குள்ள காண்டுக்கு வந்து பதறுது. இவன் அன்னைக்காரன இப்படிலாம் ஊழலம் பண்றான், சரி நம்ம நடந்த விஷயம் சொல்ல வேண்டியதானே இந்த காண்டு பையன் சொல்றான். இங்க பாருடா, என் அம்மா அப்பா இறந்து போன பிறகு என் தம்பியை கவனிக்க வேண்டிய பொறுப்பு வந்து என்கிட்ட தான் வந்துச்சு, அதனால கொஞ்சம் பொழப்புக்காக காரை திருநேன், மற்றபடிலாம் எதுவும் இல்லடா அப்படின்னு இந்த காண்டு பையன் வந்து ரொம்ப சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் பைசன் பையன் வந்து இதை முழுசா நம்பின மாதிரி தெரியல. இந்த நேரம் பார்த்து கரெக்டா காண்டோட தம்பி இருக்காம்ல, அவன் வாரான், வந்தாவே சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனா என்ன கை கால்ல அங்கங்க அடி வாங்கியிருக்கு. இதை காண்டு நோட் பண்ணல, பைசன் பையன் கரெக்டா நோட் பண்ணிட்டான். கரெக்டா தம்பி போன பிறகு, ஏன்டா உன் தம்பியை நீ சரியா கவனிக்கிறியா இல்லையா, என்ன அங்கங்க அடி வாங்கியிருக்கான், சரியா நீ கவனிக்க மாட்டியா அப்படியே பைசன் கேட்க, இப்பதான் அந்த காண்டு பையனை யோசிக்கிறான். ஆமாடா கொஞ்ச நாளாவே ரொம்ப அப்செட்டா இருந்தான், ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் எப்ப பார்த்தாலும் ரூம்குள்ளே போயிடுவான். இரு என்ன ஏதுன்னு போய் அவன்கிட்ட கேட்டு வந்துடுறேன் காண்டு போக. ஆமாமா நீ போய் கேப்ப, அவன் சொல்லிடுவான் பாரு, சொல்ல மாட்டான். இந்த விஷயத்த நாமளே டீல் பண்ணலான்னு இவங்க என்ன டீல் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் படையலோட ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு சலசலப்பா இருக்கு. என்ன சலசலப்புன்னு வெளியே வந்து பார்த்தா, அதான் படையல் பையன் வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டாம்ல, இந்த ஸ்டைல் பையன் போல இருக்கு. அப்படியே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு ஷோ காட்டி இருக்கான். என்னடா ஷோ காட்டி இருக்க, இங்க நினைச்சு போடா அப்படின்னு இந்த படையல் பையன் வந்து என்னதான் திட்டினாலும், ஆமா இவர் சட்டையை கிழிச்சு விடுவாராம், போன்னு சொன்னா போயிருமாக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பாருங்க இவன் தான் சட்டையை கிழிச்சு விட்டான், இவன் தான் எல்லாத்தையும் பண்ணான்னு இந்த ஸ்டைல் பையன் வேற ஓவரா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் போடா அப்படின்னு படையல் பையன் கத்த, போனா எப்படி போறது, ட்ரெஸ் எல்லாம் எப்படி போறது அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வேற ஓவரா பேச, இப்போதைக்கு படையல் பையன் என்ன பண்றான்னா அவங்கிட்ட இருந்தா ஒரு ஒட்டு துணியை கொடுத்து, கிளம்புடா கிளம்பு அப்படின்னு படையல் பையன் வந்து பத்தி விடுறான். இப்போ போறேன் ஆனா திரும்பி வருவேன்டா, என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து நீ அவமானப்படுத்திட்ட, அதுக்கு சேர்த்து மாத்து அனுபவிச்சுதான் ஆகணும்னு இந்த பையன் இப்படிலாம் பேசிட்டே தான் போறான். போகும்போதே சீனை போட்டு தான் போறான். அப்படியே கட்டினி அடுத்த சீன் வந்து ஸ்கூல்ல காட்டுறாங்க. இந்த காண்டு பையன் பைசன் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. இப்ப உள்ள போய் என்ன ஏன்னு கேட்க போறேன்னு,
காண்டு ஒரு ஆஃபீஸில் போக ஆமாம் போனோடனே எல்லாத்தையும் சொல்லிட போகிறாங்க. இருடா, இவ்வளோ பேர் படிக்கிற ஸ்கூலில் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃபஸ்ட்டு உன் தம்பியோட சோஷியல் மீடியா செக் பண்ணி பாருன்னு கரெக்டாக பைசன் ஒரு ஐடியா கொடுக்க தம்பியோட சோஷியல் மீடியா வந்து செக் பண்ணி பார்க்குறான். அதில் இவன் தம்பியும் இன்னொரு பையனும் சேர்ந்து இருக்க மாதிரி போஸ்ட் இருக்குது. அது என்னமோ சில பேர் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படி போட்டிருக்காங்க. சில பேர் என்னப்பா இவங்க ரெண்டு பசங்க ஒட்டி ஒட்டி இருக்காங்க, ஒருவேளை இவங்களுக்குள்ள எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு ஏகப்பட்ட போஸ்ட்லாம் இப்படி போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே புரிஞ்சு போச்சு பைசனுக்கு, எவனோ உன் தம்பியை போட்டு கலாய்ச்சிருக்கான், அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும்னு பைசன் சொல்றான். சரி எப்படி உள்ள போறது அப்படின்னு காண்டு கேட்க அதுக்கு வேற வழி இருக்குன்னு ஒருத்தன் என்ன பண்றானா வாட்ச்மேன் மாதிரியும் இன்னொருத்தன் என்ன பண்றானா பிடி மாஸ்டர் மாதிரியும் உள்ள போறாங்க. அதுல தம்பி கூட வந்து சோஷியல் மீடியா ஒரு பையன் இருந்தாம்ல, அந்த பையனை போட்டு 3 பேர் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பையனை வந்து ஒரு கேன்னு சொல்லிதான் இவங்க கலாய்க்க கரெக்டா இந்த நேரம் காண்டு பையன் வந்துட்டான். என்னடா ஸ்கூலுக்குள்ள வந்து அட்டோலி பண்ணிருக்கீங்க அப்படின்னு காண்டு பையன் வந்து இவங்களை தட்டி கேட்க, நீ என்ன ஒரு வாட்ச்மேன் தானே, எதுக்கிட்ட அந்த ஓவரா பேசியிருக்க அப்படின்னு இந்த புள்ளி பண்ற பையன் வந்து காண்டு கிட்ட வந்து இப்படி பேச காண்டு எவ்வளவு பேர் ரவுடி அவனை சும்மா விட்டுருவான்டா. ஏன்டா என்ன விட்டா ஓவர பேசியிருக்க, நீ ஒரு பையனை போட்டு ஓவரா கலாய்ச்சில, அந்த பையனோட அண்ணனே நான் தான்டா, இந்த ஸ்கூல்ல என்னதான் நடக்குது, என்ன என் தம்பியும் போட்டு இப்படிதான் ஓவர கலாய்ச்சியா, என்னடா பண்ண என்ன பண்ண அப்படின்னு காண்டு பையனா அந்த பையனை போட்டு அடிக்க, ஐயோ என்னது நீங்க அவனோட அண்ணனா, இல்லங்க அவன் ஜஸ்ட் கீழே விழுந்திருப்பாங்க அப்படி இந்த பையன் சமாளிக்க, நடிக்காதடா என்ன சொல்றா அப்படின்னு காண்டு பையனும் ஓவரா போட்டு அரட்டிக்கிட்டு இருக்கான். பாருங்க நான் மட்டும் கலாய்க்கல, இதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா, ஒரு சாரு தான். அடி இவன் வந்து ஒரு சாரை கை காட்டு, என்னது சாரா, அது யாரு என்ன ஏதுன்னு வந்து காட்டுப்பா அடி இந்த ஃப்ரெண்டு பையனை வந்து கூட்டு போகணும். அதோ அந்த சார் தாங்க, அந்த சார் தான் எல்லா பசங்க முன்னாடியும் உங்க தம்பியை வந்து நீ ஒரு பொண்ணு மாதிரி இருக்க, நீ ஒரு கேம் மாதிரி இருக்குன்னு ஓவரா மட்டம் தட்டி பேசுவானே ஃப்ரெண்டு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு டீச்சரா இப்படி பண்றாரு அப்படின்னு இந்த பைசன் பையனுக்கு ஷாக்கா இருக்கு. சரிவா என்ன ஏதுன்னு போய் ஒரு கை பார்த்துடலான்னு இவங்க 2 பேரும் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்காருல்ல அவர் கிராஸ் ஆகுறாரு. கிராஸ் ஆகுறத பார்த்தோன்னே டக்குன்னு காண்டு போய் ஒழிஞ்சிக்க, இவன் எதுக்கு ஒழிஞ்சிக்கிறான்னு பைசனுக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்குடா ஒழிஞ்ச அப்படின்னு கேட்க, அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சீக்கிரமா போலான்னு காண்டு போய் இப்போதைக்கு எப்படி மழுப்பி பேசி விட்டு அவன் அங்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன அந்த டீச்சர் இருக்கார்ல, டீச்சரோட காரை வந்து இவன் வந்து துறக்க முயற்சி பண்ணியிருக்கான். பரவாயில்லடா நல்லாலாம் வேலை பண்ற போல இருக்கு அப்படின்னு பைசன் கலாய்க்கிற மாதிரி கேட்க, அட போட நான் இந்த வேலையே பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன், திருப்பி இந்த வேலை தான் என் கைக்கு வந்துட்டே இருக்கு, சரிவா உள்ள போய் என்ன இருக்கு ஏதுன்னு செக் பண்ணலான்னு இவங்க காருக்குள்ள போறாங்க. ஏன்டா எதுக்கு நம்ம காரை செக் பண்ணணும் அப்படின்னு பைசன் கேட்க, தப்பு பண்றவங்க முக்காவாசியான டீட்டெயில்ஸ் வந்து காருக்குள்ள வச்சிருப்பாங்க, கண்டிப்பா ஏதாச்சும் கிடைக்கும்னு காண்டு பையன் வந்து வெறி கொண்டு தேட, காண்டு பையன் சொன்னது சரிதான், அந்த சாரும் இன்னொரு பையனும் சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோ இருக்கு பாரு, இவரே இந்த மாதிரி இருந்துகிட்டு என் தம்பியை போட்டு ஓவரா கலாய்ச்சிருக்காரு, வாடா என்ன எதுவும் போய் பார்த்துடலான்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா அதான் அந்த டீச்சர் வந்து தனியா வாஷ்ரூம் பக்கம் ஒதுங்க இவங்க உள்ள போறாங்க. நீ ஒரு வாட்ச்மேன் தானே, நீ இதுல உள்ள வந்த அப்படின்னு இவர் வந்து கத்த, குப்பையை தூக்கி வெளியே போட வந்தேன்னு காண்டு பையன் நக்கலா பேசுறான். அவன் இவன் என்ன பிடி யூனிஃபார்ம் போட்டிருக்கான், நான் தானே இந்த ஸ்கூலோட பிடி சாரு, என்னடா நீ ஏதாச்சும் ஒம் பண்ண வந்திருக்கீங்களா, இப்ப செக்யூரிட்டி கூப்பிடுறேன்னு இந்த டீச்சர் வெளியே போக அதுக்குள்ளே காண்டு விட்டதுன்னு காண்டு இருக்க கோவத்துல என்ன பண்றான்னா அந்த டீச்சரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா எவ்வளவு இந்த என் தம்பிக்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிருப்பான்னு காண்டு பையன் சொல்லி அடிக்க, ஓ நீ அந்த பையனோட அண்ணனாப்பா, இப்பாருப்பா அப்படிலாம் ஒன்றும் நடக்கலப்பா அப்படின்னு இவர் ஓவரா சமாளிக்க பாக்குறாரு. பாரு நீ யாரு என்ன ஏன் ஹிஸ்டரி எல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியுன்னு இவங்க போட்டோ எடுத்து காட்ட, தம்பி இதை மட்டும் வெளியே விட்டுறாதப்பா அப்படின்னு அவர் ஓவரா பதறாரு. உனக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியாக்கும், என் தம்பி எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கணும், என் தம்பியை போட்டு ஓவரா கலாய்க்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறதுனா உன் கெரியரை க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன்னு காண்டு போட்டு மிரட்டுறான். எல்லாம் மிரட்டுறானா சரிதான், இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி உருப்பட முடியும், எப்படா உருப்பட முடியும், இவன் கெரியரை க்ளோஸ் பண்ணிவிட்டதான் சரியா படும்னு சொல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் சொல்றதும் கரெக்டு தான், உன் கெரியரை க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியதானே இந்த காண்டு போய் வந்து அந்த ஆளை போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டு விட்டான். இவங்க பண்ற வேலையை பார்த்தா இவருக்கு வந்து இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்ல இந்த நாட்டுல எந்த ஸ்கூல்லயும் வேலை கிடைக்காத போல இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா சம்பவத்தை பண்ணி விட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து கவலைகள் குறை தீர்க்கும் முகாம் இருக்குல்ல, அந்த முகாமுக்கு வந்து ஸ்டைல் பையனை வரக்கூடாதுன்னு சொன்னாலும் அந்த பையன் வந்துட்டான். அதுக்கு முன்னாடியே ஒரு பையன் வந்து என்ன ஒரு பையன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். இந்த நேரம் வேற கரெக்டா ஸ்டைல் வேற, என்னப்பா மறுபடியும் நாயை பத்தி ஏதாச்சும் பேச போறியா அப்படியே அவங்க கேட்க, நாயை பத்தி பேச இல்ல, இப்ப நான் ஒரு எருமாட்டை பத்தி பேச வந்தேன். என்ன ஒரு பையன் வந்து சின்சியரா லவ் பண்றேன்னு சொன்னா என் கூட எல்லாம் பழகுனா, ஆனா திருது பொண்ணு வந்தா என்ன லவ் பண்ண மாட்டேன், உரம் வந்து கட் பண்ணிக்க போறேன்னு என்னென்னமோ பேசியிருக்கான். சரியாங்க அப்படின்னு வந்து ஸ்டைல் பையன் வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான்.
ஸ்டைல் பையன் இப்படிலாம் பேசுறத பார்த்தோன்னே இவனுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஒப்பாரி வச்சிருந்தோம்ல அந்த பையனை கூட சேர்ந்துட்டு ஆமா ஆமா எதுக்கு தான் இந்த பசங்களாம் இப்படி இருக்காங்கன்னு தெரியல லவ் பண்ற மாதிரி பண்றாங்க ஆனா கடைசியில் வர விட்டுட்டு போயிடுறாங்க அவங்களாம் இதயமே இல்லை அவங்களாம் கடவுள் வந்து எதுக்கு படிச்சாங்க அப்படின்னு ஓவரா அந்த பையன் வந்து இப்படிலாம் திட்ட ஐயோ இவங்க என்ன சேர்த்து என்ன திட்டி இருக்காங்க இது சரியில்லையே அப்படின்னு படையல் பையன் என்ன பண்ணனா வேகமா இந்த ஸ்டைல் பண்ண வந்து நீங்க இருந்து இழுத்து போக ஏன்டா இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்க அப்படின்னு படையல் கேட்குறான் நீ பண்ண தப்புக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும் அன்னைக்கு ராத்திரி இப்படிலாம் பண்ணுவியா ஆனா அதுக்கடுத்து வந்து பேசினா என்ன கழட்டி விடுவியாக்கும் அப்படின்னு இந்த ஸ்டைல் பையன் வந்து ஓவரா பேச இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராதுன்னு டக்குன்னு என்ன பண்றான்னா இந்த ஃபடைல் பையன் வந்து ஸ்டைல இங்க இருந்து இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இந்த காண்டு பைசன் உட்காந்து பேசியிருக்காங்க எப்படியோ பிரச்சனை தீர்த்துட்டாங்களே அதை நினைச்சு இவங்களுக்கு ஹாப்பியா இருக்கு பரவாயில்லடா உன் தம்பிக்கா இவ்வளோ பண்ணுறேன் பொறாமையா இருக்கு அப்படின்னு பைசன் சொல்ல ஆட போடா என் தம்பிக்காக நான் இவ்வளோ பண்ணுறேன் உங்கள் அண்ணன் உனக்காக பண்ண மாட்டானா என்ன அப்படின்னு காண்டு கேட்க அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது என் அண்ணன் தான் வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது நானே இறங்கி செய்வேன்டா அப்படின்னு இவன் இப்படி சொல்கிறான் என்னடா இது சிரிச்ச முகத்துக்குள்ள ஒரு குட்டிச்சாத்தா இருக்கான் போல இருக்கு அப்படின்னு காண்டுக்கு வந்து லைட்டாக பதட்டமாக தான் இருக்கு அப்புறம் நான் வந்து உன்னை வந்து முழுசாலாம் நம்பல ஆனா நீ என் பாய் ஃப்ரெண்டா இருந்தா என்ன தப்புன்னு என் மனசுக்குள்ள வந்து ஏகப்பட்ட கேள்வி வந்துகிட்டே இருக்கு நீ கூட லாஸ்டா உனக்கு கேட்டீங்கப்பா பின்னு அந்த பின்னை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் ஆனா ஒரு கண்டிஷன் நீ என்ன வந்து எப்பயுமே ஏமாத்தக்கூடாது உனக்குள்ள வந்து எந்த ரகசியம் இருந்தாலும் என்கிட்ட வந்து வெளிப்பட சொல்லணும் என்ன சொல்லுவியே மாட்டியா அப்படின்னு பைசன் வந்து இப்படிலாம் கேட்க லைட்டா இந்த காண்டை போய் யோசிக்கிறான் என்னடா யோசிக்கிற அப்படின்னு கேட்க ஐயோ இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு காண்டு போயிடும் அது வந்து நான் சிகரெட் குடிப்பேன் அப்படின்னு இந்த காண்டு போய் வந்து லைட்டா முளைப்ப அடப்போடா இதெல்லாம் சப்ப மேட்ரு ஆனா ஒண்ணு எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த பைசன் பையன் வந்து காண்டுக்கு வந்து அந்த பின்னையே கொடுக்குறான் எப்படியோ இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த ஃபடைல் பையன் வந்து இந்த ஸ்டைல் பையனை கூட்டு வந்தோம்ல அது பாருங்க ஏதோ காட்டுக்குளமா இருக்கு அங்க கூட்டு வந்திருக்கான் அதை பாருங்க ஃபடைல் பையன் வந்து ஸ்டைலை தனி விட்டு போக ஸ்டைலுக்கு பதறது நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள வர கரெக்டா பாருங்க இந்த ஃபடைல் பையனும் அவனை புடிச்சிட்டான் ஏன்டா ஏன்டா ஏன் இப்படிலாம் பண்ணியிருக்க நான் இன்னைக்கு ஜாகிங் போனேன் அங்கேயும் வரல மார்க்கெட் போனேன் அங்கேயும் வரல என்ன ஏன்டா இப்படிலாம் ஏங்க வைக்கிற நான் இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்ததில்ல என்ன நீ ரொம்ப வந்து மிஸ் பண்ண வைக்கிறடா ரொம்ப மிஸ் பண்ண வைக்கிற அப்படின்னு இந்த ஃபடைல் பையன் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு தான் பையன் வந்து சுத்தி வளைச்சு இப்படிலாம் பேசுறான் தம்பி இதுக்கு பேர் தான் காதல்ங்கிறது உனக்குள்ள காதல் வந்துருச்சுப்பா இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஸ்டைல் பையன் என்ன பண்றான்னா அவனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டான் எப்படியோ இவங்களும் சேர்ந்துட்டாங்க இன்னொரு பக்கம் இந்த காண்டு பையனுக்கு வந்து லைட்டா உள்ளுக்குள்ள பதறுது அவனை டீப்பா லவ் பண்ணவும் செய்யறான் அதே நேரத்துல வந்து போலீஸ்கிட்டே மாட்டி விடணும் அதான் ரெண்டு பக்கமும் நடுநிலையா இருந்து இந்த பையன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான் கரெக்டா இந்த நேரம் வந்து ஸ்டைல் வர நீ காரை என்கிட்ட கொடுத்தாகணும் அடி அவன் எப்படி சொல்றான் இது காரா ஃபர்ஸ்ட் சொன்ன வேலை செஞ்சியாடா அப்படின்னு காண்டு கேட்கறான் யாரை பார்த்து என்ன கேள்விடா கேட்குற நான் அவனை சாச்சிட்டேன் அப்படின்னு இவன் இப்படி சொல்ல எப்பட்றா நீ சாச்ச சரி விடு நீ இப்ப அவனை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு இந்த பையன் ஒரு சீக்கிரட்டை சொல்ல வாரான் இன்னொரு பக்கம் வந்து இந்த கடையில பைசன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க கொள்வாங்கள ஒரு ஆளு அந்த ஆளை போட்டு தள்ளுக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் சர்வரு கேமரா எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறதுக்கு இவங்க உள்ளே போகிறாங்க கட் பண்ணிகிட்டே இருக்கும் போதே என்னடா அந்த டேட்டோ கிட்ட வந்து பேசினியா இல்லையா அப்படின்னு கடையில் கேட்க எப்பா அவன் ஒன்றும் அந்தளவுக்கு மோசமான ஆள்லாம் கிடையாது அவன் பாஸ்ட்டில் ஏதோ சில சம்பவம் நடந்து போச்சு அதுக்காக இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு பைசன் பையன் வந்து அவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசியிருக்கான் சரி விடு நீ என்ன ஸ்டைல் கிட்ட வந்து காதல் வலையில விழுந்துட்ட போல இருக்கு அப்படின்னு லைட்டா பைசன் வந்து கேட்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து சமாளிக்கிறேன் நல்லா சமாளிக்கிற நீ விழுந்துட்ட உண்மைதானே அப்படின்னு பைசன் பையவர் இப்படிலாம் கேட்டாலும் ஃபடைல் பையன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் இப்படி இவங்க ரெண்டு நல்லா ஃபன் பண்ணி பேசியிருக்காங்க இவங்க இதெல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அடுத்து இவங்க போட்டு தருவாங்களே அந்த ஆளோட ஆஃபீஸ் ரூம் போக ஆஃபீஸ் ரூம் லாக்கர்ல வந்து போட்டோ இருக்கு அந்த போட்டோவை பார்த்தோடனே ஃபடைல் பையன் வந்து முழிக்கிறான் இது என்னோட பேரண்ட்ஸோட போட்டோ வச்சு என்னோட பேரண்ட்ஸ் வந்து போட்டு தந்தது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு அப்படியே ஃபடைல் பையன் ஒரு பக்கம் யோசித்தா அந்த போட்டோவுக்கு பின்னாடி இன்னொரு போட்டோ இருக்கு அந்த போட்டோ யாரோடதுன்னு பார்த்தா அது பைசனோட பேரண்ட்ஸோடது இது ஏன் அம்மா அப்பாவோட போட்டோ வச்சு என்னோட பேரண்ட்ஸையும் போட்டு தானே தள்ளினாங்க எதுக்கு இந்த போட்டோலாம் இங்கே இருக்கு அப்ப நம்ம ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் போட்டு தள்ளது இந்த ஆள் தான் இருக்குமோ ஏதோ இருக்குன்னு இவங்க ஒரு கோல வேலையோட இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த காண்டு பையன் வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஸ்டைல் பையனுக்கா பதறது ஏண்டா யார்கிட்ட
என்ன கோத்து விட்டுருக்கு. இல்ல 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 என்னால இதுக்கு மேல இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஸ்டைல் பையன் பதறான். டேய் என்னடா இங்க பாரு, நீ இப்போ உள்ள மூழ்கிட்ட, உன்னால பின்வாங்க முடியாதுடா. நீயே பின்வாங்கணும் அவ்வளவுதான், உன்னை போட்டு தள்ளிடுவாங்கடா. அதான் நான் இருக்கேன் மேடம், அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட சேர்ந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்டா, ஹெல்ப் பண்ணுவோம் ப்ளீஸ்டா, தயவுசெய்து ஹெல்ப் பண்றா, உனக்கு கூட நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த காண்டு பையன் என்ன பண்றான்னா ஸ்டைல வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். ஸ்டைலுக்கா உள்ளுக்குள்ள பதறிக்கிட்டு இருக்கு. அப்படியே கண்டினியூ அடுத்த சீனில் ஸ்டைல் பையன் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண இந்த நேரம் கரெக்டாக ஃபடைல் வரான். எப்பயுமே ஸ்டைல் தான் ஃபடைலை ஃபாலோ பண்ணுவான். இப்போ ஸ்டைலை ஃபாலோ பண்ணி ஃபடைல் வரான். ஃபடைலே வந்து ஆசையாக பேசினாலும் ஸ்டைலுக்கு தான் உள்ளுக்குள்ளே பதறுது. அவன் பதறிக்கிட்டே வேகமாக போக நில்லு 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 அப்படின்னு ஃபடைல் பையன் வந்து நிற்க சொல்ல எதுக்கு நிற்க சொல்கிறான்னு தெரியாமல் ஸ்டைல் பையனா பதறான். எப்போ வேர்த்துருதுப்பா அது தொடக்கி தான் வந்தேன்னு இந்த ஃபடைல் பையன் சொன்னோடனே தான் ஸ்டைலுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பையனுக்கு உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு பதறுது. இன்னொரு பக்கம் காண்டை காட்ட இந்த நேரம் புதுசா இன்னொரு பையனை காட்டுறாங்க. அந்த பையனோட பேர் வந்து என்னன்னா ஜேம்ஸ். இவனுக்கும் காண்டுக்கு நல்லா வந்து ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல இருக்கு. அதான் மறுபடியும் வந்து சம்பவத்தை பண்ணலாமா லவ் பண்ணலாமான்னு வந்து கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு காட்டு பையன் வந்து அதை மறுக்க பார்க்குறான். சரி முடு டேட்டாவாச்சும் போட்டு விடுன்னு அதான் ஜேம்ஸ் பையன் வந்து டேட்டா போட்டு விட சொல்றான். அதுவும் பாருங்க கேங்கிற சிம்பிள் தான் டேட்டாவை போட்டு சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் முடிச்சு விட்டு போயிடுவான்னு பார்த்தா போகாம என்னடா நீ, உனக்கு இந்த டேட்டிங்கு லவ் இதெல்லாம் செட் ஆகாதுல்ல, உனக்கு இதான் செட் ஆகும், வா 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 மறுபடியும் வான்னு அந்த ஜேம்ஸ் பையனா காண்டு கிட்ட வந்து இப்படிலாம் பேசியிருக்கான். கரெக்டா இந்த நேரம் பைசன் வந்துட்டான். பைசனை பார்த்தோன்னே ஏதோ கஸ்டமர் கிட்ட பேசுற மாதிரி காண்டு போய் வந்து சமாளிச்சுட்டான். நல்லா தான் சமாளிக்கிற என்ன, இவன் தான் பாய் ஃப்ரெண்டா, சரி விட பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த ஜேம்ஸ் பையன் போறான். ஜேம்ஸ் போகும்போது கரெக்டா பைசன் பார்த்துட்டான். இவன் என்ன கேங்கிற பேர்ல வந்து சிம்பிளை போட்டிருக்கான், சரியில்லையே அப்படின்னு பைசன் பையன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கரெக்டா காண்டு கிட்ட கேட்க காண்டு பையன் சமாளிக்கலான்னு பார்த்தாலும் பைசன் முறைக்கிறான். தெரிஞ்சு சொல்லிடுறேன், ஒன்ஸ் அப்பான டைம் எனக்கு இவங்கள வந்து ஒரு சம்பவம் ஓடிச்சு அவ்வளவுதான், மற்றபடிலாம் எதுவும் இல்லைன்னு இந்த காண்டு பையன் சமாளிச்சாலும் இந்த பைசன் பையன் வந்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். டேய் ஏன்டா முறைக்கிற, நான் வந்து ரொம்ப சீரியஸா லவ் பண்ற ஒரு பர்சன்னா அது நீ மட்டும் தாண்டா அப்படி என்னதான் காண்டு பையன் வந்து சமாளிச்சாலும் சரி எனக்கு இதுக்கு மேல மூடு இல்ல, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பைசன் பையன் வந்து கிளம்ப பாக்குறான். பரவாயில்லையடா எனக்கு பசிக்க அப்படின்னு டெய்லி எனக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு காண்டு போய் வந்து கொஞ்சம் சாஃப்டா பேச முயற்சி பண்ணாலும் என்ன ஏமாத்தணும் முயற்சி பண்ணணும், ஏன் ஆட்டத்தினால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கையும் இருக்காது சாப்பிட வாயும் இருக்காதுன்னு இந்த பைசன் பையன் வந்து இப்படி போட்டு மிரட்டுறான். அண்ணனாச்சும் பார்க்க ரஃப் அண்ட் டஃபா இருக்கான். ஆனா இந்த பைசன் பையனை பாருங்களேன், மூஞ்சில சிரிப்போட இருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள வந்து அவ்வளவு வெறி இருக்கு. யாராச்சும் இவனை ஏமாத்தினாங்கன்னா டக்குன்னு போட்டு தள்ளிட்டு போயிடுவேன்னு பையன் மறைமுகமா நாசூக்கா சொல்றான். காண்டு பையனுக்கா பதறது. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய்.